ஒரு லக்கியான ஒரு விஷயம் என்னன்னா யாருக்கு இது அடிப்படலை, வண்டிக்கு எந்த ஸ்க்ராட்சும் இல்லை. எல்லா ட்ரிப்லையும் நடக்கிற அதே சம்பவம் எங்கள் ட்ரிப்லையும் நடந்துருச்சுங்க. கரெக்டாக நம்ம கம்பெனியில் வந்து போகும்போது அப்போது இதே மாதிரி ரிப்ளே தட்டி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து செகண்ட் ஒன்றுமே தெரில, ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டே 2 ஆஃப் கொடைக்கானலுக்கு எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, பூம்பாறை போயிட்டு கூக்கல் போயிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போக போகிறேங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசு வந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்க போக ரெடி பண்ணுறேன். இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 o'clock இருக்கும். 9 o'clock பார்த்தீங்கன்னா நேற்று எப்படி இருந்தது இன்றைக்கி எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். நேற்றுலாம் ஒன்றுமே தெரில, ஆனால் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வெயில் அடிக்குதுங்க. அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ தான் ஒரு 8 o'clock போல் எல்லோரும் வேக்க போனோம். அவ்வளோதான், அப்படியே குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். அப்படியே ரூம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. அப்படியே போயிட்டு எவ்வளோ பேமெண்ட் ஆச்சு பே பண்ணிட்டு பைக் எடுத்து கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதாங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதான் பைக் எடுத்துகிட்டு. நேற்று நைட்டு ஒரு 7:30 இருக்கும் எக்ஸாக்டாக. இந்த இடம் இருக்கலாம், பள்ளம் இருக்குல்ல, இந்த பள்ளத்தில் தான் ஏற்றும் போது என்ன ஆச்சுன்னா, பசங்க அந்த சைடு ஏற்றிட்டு இருந்தாங்க. நான் ஓட்டலை, நான் பஸ்ஸில் ஓட்டிகிட்டு வந்துருந்தேன். வண்டி இறங்கிட்டு மேலே ஏற்றும் போது வண்டி தூக்கிடுச்சு, ஆயிடுச்சு. தூக்கின உடனே பசங்க கீழே வந்துங்க. ஸோ ஏதோ ஒரு லக்கியான ஒரு விஷயம் என்னன்னா யாருக்கு இது அடிப்படலை, வண்டிக்கு எந்த ஸ்க்ராட்சும் இல்லை. ஸோ கீழே இறங்கியாச்சு. இறங்கிட்டு ரோபத்து டான்ஸ் லீவ் வாங்கினாரு. ஸோ டான்ஸ் லீவ் வாங்கிட்டு இதே வண்டி எடுத்துக்கலாமா. ஃபுல்லாகவே மோஸ்ட்லி ரைடர்ஸ் தாங்க இருக்காங்க. ஓகேங்க, நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயருங்க. நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எதை நினச்சுமே கவலைப்பட்டுட்டு இருக்காதிங்க. எல்லாமே ஒரு காலத்தில் மாறுங்க, எல்லாமே ஒரு நேரத்தில் மாறும். விட்டு போனது தான், நடந்தது தான். அதை நினச்சி ஃபீல் பண்ணிருக்காதீங்க. இந்த ஹாப்பி நியூ இயர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. ஃபுல்லாகவே டிராஃபிக்காக தாங்க இருக்குது. ஏன்னா எல்லாருமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிட்டு திரும்பி எல்லாம் ஊருக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க. அதனால் ஃபுல்லாக டிராஃபிக்காக தான் இருக்குது. நின்று போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக ஹோட்டலேருந்து ரீச் ஆகிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியல. டிராஃபிக்ங்க, மூவ் ஆகவே முடியல. அதுலேயும் வராங்க, இதுலேயும் போகிறாங்க, மூவ் ஆக முடியல. பாருங்க, எல்லா ட்ரிப்லையும் நடக்கிற அதே சம்பவம் எங்கள் ட்ரிப்லையும் நடந்துருச்சுங்க. முன்னாடி போயிட்டு இருக்க டீப் 200 பார்த்தீங்கன்னா கியர் ராடு கட் ஆயிடுச்சு. செகண்ட் கியரில் தேர்ட் கியரில் தான் இருக்குது. அதே வச்சு தான் மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. மெக்கானிக் ஷாப் இங்கே இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக நம்ம கம்பெனியில் வந்து போகும்போது அப்போது இதே மாதிரி ரிப்ளே தட்டி ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரிப் வந்து செகண்ட் என்ன ஆச்சுங்கன்னா, அந்த கியர் போகிற லிவர் இருக்குங்களே, அந்த லிவர்லேருந்து கியர் போகிற சாஃப்ட் ஒன்று இருக்கும். சாஃப்ட் போகிற கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சுங்க. மெயின்லேயே அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மெக்கானிக் ஷாப் இருக்குது. ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால் அந்த கான்டாக்ட் நம்பர் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அண்ணன் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பூம்பாறை சைடு வந்து உங்களுக்கு ஏதாவது பிரேக் டவுன் ஆச்சுன்னா நீங்கள் அண்ணன் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே மெக்கானிக் ஷாப்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கூக்கல் போக போகிறோம்.
போகணுமாண்ணா? எங்கே போகணும்? எங்கேயும் ஃபால்ஸ் பார்த்துட்டாங்க. கூக்கல் ஃபால் தான் நினைக்கிறேன். அது கீழே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த அங்கே தானே போயிட்டு இருக்கோம். நம்ம லேக் போகிறோம். கீழே இது வழியில தான் வந்தீங்களா? இந்த வர வழியில எது இல்லையா? ஸோ அப்போ நம்ம எங்கே வருது? நான் அப்படியே போயிட்டு அப்படியே ஊருக்கு போயிடலாம்டா. டேய் ஊருக்கு கிளம்புவோம்டா. ஓகே பாய். இப்போ நம்ம ட்ரிப்பில் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூக்கல் ஃபால் போகிற வழியில் ஒரு இட்டன் ஃபால் இருக்குது. அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பாய். ஏன் பாய்? பாட்டுக்கலாம் பாய். என்னதுண்ணா இங்கேயா? இங்கே ஒரு ஆளுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயாமா. நிறைய பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக அந்த வாட்டர் ஃபாலுக்கு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து கூக்கலில் ஒரு ஏதோ வியூ பாயிண்ட் இருக்காங்க. அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டியதான். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக 4:30 ஆயிடுச்சு. எப்படி ரூம் போகிறதுக்கு ஒரு 9 o'clock ஆயிரும் நினைக்கிறேன். அடுத்து நம்ம இந்த ட்ரிப்பில் எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கடைசியாக கூக்கல் வியூ பாயிண்ட் வந்துட்டாங்க. இங்கேருந்து ஒரு 600 மீட்டர் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கூக்கலில் வந்து சிங்கிளாக ஒரு வீடு இருக்குங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் தான் ட்ரெக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ஒரு பர் ஹெட் 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. 300 பேசிருக்கோம். நாங்கள் பேசி 300 கூட கம்மி பண்ண முடிஞ்சா ஒரு தைரியம் கம்மி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லோலாய் பண்ணிருக்காங்க கம்மி பண்ண சொன்னா. பார்த்தவங்க எல்லாம் சேஃப்டி கேட் எதுவுமே இல்லாம தான் இருக்கு. இந்த ஒரு வீட்டுக்கு வர்றதுக்கு ரேட்டுக்கு பேரம் பேசுறாங்க. உங்களால எவ்வளவு பாக்கி பேச முடியுமோ அவ்வளவு பேசுங்க. வேற 800 சொல்றாங்க, ஆனா அவ்வளவுலாம் கிடையாது. இந்த வியூ தாங்க. ஒண்ணுமே தெரியல, ஃபுல்லா மிஸ்ட் தான். கீழே கொடைக்கானல் வந்தாச்சு. வந்துட்டு ரூம் வீட்டுக்கு சாக்லேட்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். வந்தீங்கன்னா தயவு செஞ்சு நாங்கள் பண்ண இந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. மேலேயே 3 o'clock நீங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆயிருங்க. மேலே அங்கேருந்து ஒரு 3:30 கீழே இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அங்கே ஓகேவாக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 5:30 தான் வந்து கூக்கல் அந்த வியூலேருந்தே கிளம்புனோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 இருக்கும். அப்புறம் மட்டும் 7:30. ஆமாம் 7:30 8 o'clock ஆக போகுது. 8 o'clock ஆக போகுது. செம்மையாக குளிருதுங்க. எப்படி கீழே இறங்க போகிறேன்னு தெரில. நான் போயிட்டு எங்கேயாவது டீ ஷாப்பில் எதுவும் ஸ்டாப் பண்ணேன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வழியாக கொடைக்கானல் ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே மேலே கீழே இறங்கியாச்சு. இறங்கிட்டு இங்கே என்ட்ரன்ஸ் ஏற இடத்துலையே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்கில் வெயிட் பண்ணிருக்கோம். அது முன்னாடியே வந்துட்டோம். நம்ம கூட வந்தவங்க யாரும் வரல. ஸோ வந்துட்டு அவங்க பைக் எதுவும் பெட்ரோல் அடிக்கிறேன்னா அடிச்சுட்டு அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நம்ம பசங்களாம் வந்துட்டாங்க. போயிட்டு அந்த கடையில் ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான்.
டீ போட்டு கிளம்பலாமா? சரி, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12:30 ஆச்சு. இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை நான் மிஸ்டர் டாக்.